ஒரு நொடி மிக முக்கியமான ஒரு அவசியம். இந்த காலத்துல ஒரு நொடி அப்படின்றது நம்மளுடைய ஜனனம் ஒரு நொடி, மரணம் ஒரு நொடி, நமது உணர்ச்சி வசப்படுதல் ஒரு நொடி. அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் தவறா நம்ம வெளியே தர்றதும் வெளியே மற்றவங்கள சொல்றதும் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடி யோசிக்காம நம்ம செயல்படுறதும் பல பல முடிவுகளை நாம ஒரு நொடி கொஞ்சம் சற்று வேகமா எடுக்காம தவறி போறதும் அந்த ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடி நாம எப்பவுமே அந்த ஒரு நொடிய நம்ம காலத்தை மதிப்போம். அந்த ஒரு நொடியில நம்ம மனிதன் அப்படிங்கும்போது எப்பவுமே மனம் இதமான ஒரு சூழ்நிலையை கொண்டிருப்பவன் தான் மனிதன். மன இதன் அவனே மனிதன். அந்த மனிதன் இதமா நாம செய்யும்போது அந்த ஒரு நொடிய நாம பயன் தரும் விதத்துல பயன்படுத்தினா கண்டிப்பா அந்த ஒரு நொடி மிகவும் பயனுள்ளதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள இருக்குது. அதனால உணர்ச்சி வசப்படாம சில நேரங்களில் நாம் அந்த ஒரு நொடி மௌனத்தை காப்பதும், அந்த ஒரு நொடி நமது செயலை துரிதப்படுத்துவதும், அந்த ஒரு நொடியை நாம பயன்படுத்துவோம். அந்த ஒரு நொடி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஒரு நொடியை ரொம்ப பக்குவமா பயன்படுத்தி மௌனம் காக்க வேண்டிய நேரத்துல மௌனம் காப்போம். ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டிய நேரத்துல உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருந்து அந்த காலத்தை ஒரு நொடியை தவிர்த்து நம்ம அடுத்த நொடியை பார்க்கும்போது அந்த தருணங்கள் மகிழ்ச்சியான தருணங்களா மாறி இருக்கும். அதனால அந்த ஒரு நொடியை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். அந்த ஒரு நொடி அமைதி காப்போம். நன்றி.